பேரிட்டாரா? கோவிந்தம்மா, முனியம்மா, அந்தம்மா, அந்தமான பேரிட்டாரு. ஏமா இங்க யாரா இருக்க போறீங்க? அப்புறம் யார் பேரை யாரும் சொல்லணும். அல்லேலூயா. அப்படி இல்ல, தேவ சாயலா பேரிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படியாப்பட்ட காரியங்கள்ல ஒரு காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆலயத்துல என்ன இருக்கிறதா? இருள் இருக்கிறது. வெளிச்சத்துக்கு வெளிச்சம் என்று பெயரிட்டார், இருளுக்கு இருள் என்று பெயரிட்டாரு. வெவ்வேறு என்ன பண்ணாரு? பிரித்தாரு. வாசிக்க கீழே. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில், நல்ல கவனிங்க, இங்கதான் ஒரு சப்ஜெக்ட் வருது. ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுள் என்றும், அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுள் என்றும். எதுல இருந்து பிரிக்கிறாராமா? இந்த தெய்வம் இவ்வளவு ஒரு வல்லமை உள்ளவர் பத்தியில ஜலத்துல இருந்து என்ன பண்றாரா? ஜலத்தையே பிரிக்கிறார். அவ்வளோ இவ்வளவு ஒரு இது மறக்க முடியாது. தண்ணில தான் இருக்கிறாரு, ஆனா தண்ணில இருந்து என்ன பண்றாரு? ஒரு காரியத்தை பிரித்து என்ன பண்றாரு? மேல அனுப்புறாரு. இன்னைக்கு நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்துல நீங்க பண்ற ஜெபம் சில காரியத்தை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. பிரித்தெடுப்பார். எப்படியாப்பட்ட காரியங்களை பிரிப்பார்னா, இன்னைக்கு அந்த அசைவு உங்க வாழ்க்கையில என்ன பண்ற உண்டாய் கொண்டு இருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து தியானிக்கும் போது நல்லா கவனிங்க. குறைவுள்ள ஒரு மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உண்டு நீ உருப்படவே மாட்ட, நீ என்ன பண்ண மாட்ட, ஜெபிக்கவே மாட்ட, நீ ஆலயத்துக்கு போறது வேஸ்ட், இங்க போயிட்டு வந்து கொயா சங்கில என்ன பண்ற, அபிஷேகம் பேசுற, அந்நிய பாஷை பேசுற, கிரிலாம் பேசுற, எப்படி பேசுறியா? அப்ப நீ என்ன பண்ண மாட்ட, உருப்படவே மாட்டேன்னு என்ன பண்ண உலகம் பேசணும். ஆனா என் தெய்வம் சொல்ற, நீ என்ன குறைவா இருந்தாலும் உனக்குள்ள என்ன பண்ற, என்ன பண்றா? அசைவு உண்டாக்குற யாரா இருப்பா. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா பிரிச்சு எடுத்து அந்த அசைவு என்ன பண்ணுது, நமக்குள்ள உலகி கொண்டு இருக்கு. யாரு என்னன்னா சொல்லிட்டு போயா, கர்த்தர் என்ன பண்றாரு, எனக்குள்ள அசைவாடு கொண்டு இருக்கு. அல்லேலூயா. சொல்லட்டும், ஊரே உன்னை குறை பேசினாலும் பரவாயில்ல, உன்னை அழைத்தவர் உனக்குள்ளதான் இருக்காரு. அல்லேலூயா. என்ன பண்றாரா? அழைத்தவர் அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். ஏன் இந்த அசைவு ஆடுகிற காரணம் என்ன? ஏன் அசைவு ஆடுறாருன்னா, அதுக்கு கீழே சொல்றாரு, வாசிங்க. பின் தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுள் என்றும், அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுள் என்று சொன்னார். ஜலத்துல இருந்து என்ன பண்றாரா? ஜலத்தையே பிரிக்கிறாரு. நமக்கு இன்னைக்கு நம்ம பண்ற ஜெபம், நாம் கர்த்தரை தேடுகிற அந்த தேடுதல் எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்குள்ள வளர்றோம் என்று நம்மளுக்குள்ள இருக்கிற சில காரியத்துல இருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து உன் குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீ சபைக்கு வர மாட்டேன், நானும் சபைக்கு போக மாட்டேன்னு சொல்ல தேவையில்ல, இங்க பண்ற அசைவு கர்த்தர் அங்க வேலை செய்வாரு. அல்லேலூயா. அதனால யாரு எப்படி போறாங்கன்னு நீங்க என்ன பண்ண தேவை, கவலையே பண்ண தேவையில்ல. நமக்குள்ள இருக்கிற அசைவு நம் குடும்பத்தை கர்த்தர் குணமாக்குவார். ஆமென். கீழே வாசிங்க. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று. என்ன பெயரிட்டாரா? ஹலோ, என்னம்மா பேரிட்டாரு? ஐயா வேற ஊர் போட்ட காண போட்டு வச்சுக்கிறாரு. வானம்னா இப்போ கவனிச்சுனே இருக்கீங்க, இங்கதான் ஊசியா வரப்போகுது. வானத்துக்கு என்ன பண்ணாரா? பேரிட்டாரு. ஆனா அது என்ன பண்ணுது, கரெக்டா செய்து. நல்லா கவனிங்க. இரவுக்கு இரவன் பேரிட்டாரு. என்ன பண்ணுது? ஆரம்பத்துல அந்த சொன்ன வார்த்தை படி கீழ்படிதா? ஹலோ, கீழ்படிதா இல்லையா? இது நம்ம பக்கம் வர மாதிரி இது கொஞ்சம் ஐயோ தப்பி தவிர ஆமே வர கொடுத்துட்டேனே. இங்கதான் முக்கியமான நிறைய பேருக்கு ஆண்டவர் அசைவாளர். ஏன் அசைவ காரணம் என்ன தெரியுமா? வான கரெக்டா வேலை செய்யுது, பூமி என்ன பண்ணுது? வசனத்துல காமிக்கிற வாசிமா, வசனத்தின் படி போயிடும். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்துக்கு கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும். நல்லா கவனிங்க. என்ன பண்றாரா? ஒரு இடத்துல
எதுல இருந்து? ஜலத்துல இருந்து ஒரு இடத்துல போய் சேரட்டணும். இப்ப எங்க போறீங்க? உங்களுக்குண்ணா ரகசியம் வந்துச்சு. ஐயா பார்க்க மாட்டாரு. ஐயா ட்ரெஸ் வச்சு தான் ஐயா போற பொங்கல் தான் போக விட மாட்டேன். கிறிஸ்துமஸ் என்ன பண்றான்? ஏன்னா இப்ப இது எங்க போய் சேர்த்திக்குது? எங்க போய் சேர்த்திக்குமா? அது போய் சேர்த்துச்சு. நீ எங்க போனா? ஒரே ஒரு பண்டிகை வந்தா போதும், விநாயகர் சதுர்த்தி, அந்த சதுர்த்தி, இந்த சதுர்த்தி, அது நான் தொட மாட்டேன். ஆனா எங்க போவேன்? எங்க போவேன்? அங்க வந்து போறீங்க. இப்பதான் ரொம்ப கொஞ்சம் ஆழமா போவோம். ஒரு இடத்துல சேர்த்து போய் சேர்த்துச்சா கீழ்படுது. ஆனா வானம் அந்த கீழ்படுது. இந்த ஜலத்துல இருந்து பிரித்தெடுத்து ஒரு இடத்துல போன பிறகு அது கீழே சொல்ற வாசிமா ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரமும் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அது எப்படிதான் நல்லது என்று கண்டார். எதை பார்த்து சொன்னாரா? பூமியை பார்த்து என்ன பண்ணாரா? நல்லது. நல்லது. ஹalleluya. ஏன் தெரியுமா நல்லதுன்னாரு? என்னுடைய மக்களை அங்க வாழ வைக்கணும். ஹalleluya. இப்ப நல்லதுன்னு சொன்னதான் தப்பா போச்சு. என்ன போச்சா? இப்ப வாசிமா அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கிற பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கவும் கனி விருட்சங்களை முளைப்பிக்கும் கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. அது தேவன் நல்லது என்று கண்டார். அதுவும் தேவன் என்ன பண்ணாரா? நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டார். இன்னைக்கு பூண்டு என்ன ரேட் இருக்குது இல்லையா? சரிங்களா இல்லையா? போய் பாருங்க. அந்த இடமே போக முடியல பைக்ல கூட. ஏமா நைட்டும் பகலும் என்ன பண்ணிது? வயிறானா இது நைட்டும் பகலும் 2 மணிக்கு போடுறாங்க சூடா டபரால. ஆனா இன்னைக்கு பூண்டு என்ன ரேட்டு? ஹெவியா இருக்குதுன்ற பூண்டை மட்டும் வாங்கவே முடியல. ஆனா தேவனுடைய படைப்புல பூண்டும் புல்லும் பூமியில உருவாக்கப்பட்டது. ஹalleluya. ஏன் இந்த பூண்டை சாப்பிட்டு உங்க சரீரத்துக்கு எடுத்துக்கிறாருன்னா தேவனால் உண்டாக்கப்பட்டது முதல் கனி அதுதான். ஹalleluya. இப்போ ஒரு இடத்துல சேர கடவுள் என்று சொன்னா இந்த காய்கறிகள், கனிகள், வட்டாந்தர, வானம், இரவு, பகல் இது எல்லாமே கரெக்டா செய்துங்க. இதெல்லாம் நல்லதுன்னு படிச்ச தெய்வம் அது கீழே வாசிமா. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வித்தியாசம் நிறுத்து. ஹலோ என்ன உண்டாக்கணுமா? இப்ப எதை பிரிச்சாரு? வானம் ஒரு இடத்துல போயிடுச்சு, நதி ஒரு இடத்துல போய் சேர்ந்துச்சு, கனிகள் புல்லுகள் என்ன பண்ண பூண்டுகள் உருவாக்கப்பட்டுச்சு. இது எல்லாவற்றையும் பிரிச்சாரு. அதுக்கு இடைய தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் வந்தா போதும், இங்க இருக்கிற அந்த காதல இல்லாத இருக்கும். ஆனா அங்க போனா எப்படி இருக்கும்? நாடா தாள போய் ஐயா போட்டாரு போன பிறகு சொல்றேன், இனிமேல் தாள கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நான் சர்ச்சுக்கு வரணும். ஏக்கா கொஞ்சம் கடமாது கூட யார் வருவா? நாத்தனார் வருவா. அவன் முன்னாடி நான் எப்படி இருக்கணுமா? இங்க பிரிச்சாரு. எதுக்கு பிரிச்சாரு தெரியுமா? தேவ சாயலை காண்பிக்க முடியாது. ஹalleluya. உன்னை ஆண்டவர் எதற்கு தெரியுமா இந்த பிராட்களை பிரித்தெடுத்து இந்த ஆலயத்துல கொண்டு வந்தாரு? உலகத்துக்கும் உனக்கும் கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். ஆமென். அதனால எங்க போனாலும் எப்படி போனோமா? தேவ சாயலா போகணும். ஹalleluya. எப்படி போனோமா? அதெல்லாம் என்னால முடியாது. கடனாகி வாங்கியாவது எங்க வீட்டுக்கார மண்டியை அடமானம் வச்சாவது நான் பட்டி சரி தான் நான் பண்ணுவேன். கட்டுவேன்னும் போது அதுக்கப்புறம் லோனுக்கார வருவான், வீட்டை போட்டு போட்டு நான் உள்ள இல்லைன்னு சொல்லு. இதுல ஒரு ஜபம் ஒண்ணு இருக்குது. என்ன ஜபம் தெரியுமா? ஆண்டவரே லோனுக்கு போறேன், நீங்க அந்த தயவை காட்டு. லோன் வாங்கிட்டு போயிட்டு ஆண்டவரே அவன் என் வீட்டுக்கு வரக்கூடாது, தயவை மூடு. ஹalleluya. அப்ப எப்படியெல்லாம் ஆண்டவர் அவரை பார்ப்பார். ஏமா உன் ஜபமே இருக்கு வேணாம். ஆமென். இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வேற சொல்லி கொடுக்குது. தண்டல்காரன் வருவான், நான் உள்ளதான் இருப்பேன், எங்க அம்மா எங்க போயிடாதோ கடைக்கு போயிடான்னு சொல்லு.
அதுக்கப்புறம் ஐயா வருது அப்படி அவன் புள்ள பொய்யா பேசுது. யாருக்கு சொல்லி கொடுத்த? யாருக்கு சொல்லி கொடுத்த? சொல்லவே குத்துருவா. இங்க வந்து என்ன பண்ணுவா? அது பார்க்க அடிப்பாவி என்ன வந்து போட்டு குடிக்கிற சொன்னதே நீ தானே, இங்க சொல்ல வேண்டியதான். ஐயோ என்ன பண்ணுது? ஆனா இப்படி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் என்ன பண்ணிடுறேன்னா பிரித்தெடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. வாசிமா. தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு, நல்ல கவனிங்க, பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். எப்படி இருக்கணுமா? சுடர்களாய் இருக்கணும். தேவ சாயலை பெற்ற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேர் தீபாவளி வந்தாலும் சரி, பொங்கல் வந்தாலும் சரி, கிறிஸ்துமஸ் வந்தாலும் சரி, குட் ஃப்ரைடே வந்தாலும் சரி, ஈஸ்டர் வந்தாலும் எங்க போறோம்? பீச்சுக்கு போறோம். ஆனா இன்னைக்கு நல்லா கவனிங்க, பிரித்தெடுக்கப்பட்ட இந்த பூமியை உண்டாக்குன கர்த்தர் வானம் என்ன பண்ணுது? கரெக்டா அதோட வேலையை செய்யுது. பூமி என்ன பண்ணுது? கரெக்டா அதோட வேலை செய்யுது. இரவு என்ன பண்ணுது? கரெக்டா வருது, கரெக்டா போகுது. ஆனா இன்னைக்கு மனிதனை உண்டாக்குன நாம என்ன பண்றோம்? ஒரு ஆலயத்துக்கு வா, ஒரு ஊழியத்துக்கு வா, ஒரு பிரேயருக்கு வானா அப்பதான் சொந்தக்கார வீட்டுக்கு போகுது, அப்பதான் இவங்களுக்கு பிஸி, அவங்களுக்கு பிஸி, இவங்களுக்கு பிஸினா ஆண்டவர் பாப்பாரு, உன்னை பிரித்தது ஜலத்துல இருந்து பிரித்தேன். அல்லேலூயா. எதுல இருந்து பிரிச்சானா? அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, உலகத்து பிள்ளைக்கு நீங்க போய் ஒரு இடத்துல நின்று பாருங்களா, அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுறாரு. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள அந்த அசைவை கண்டு வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவங்களுக்கு கிடைக்காத மாற்றத்தை உங்களுக்கு என்ன பண்ணாரு? உண்டாக்குவாரு. நீங்க ஒண்ணுல ஆண்டவரே கூட வாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த அசைவு உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் அசைவாடுவார். அல்லேலூயா. குறைபாடு உள்ளதாங்க இந்த பூமியில நாம என்ன பண்ண? குறை இல்லாத வாழவே முடியாது. நல்லா கவனிங்க, குறைவு இருக்குது தான். குறைவு இருக்கிறதுன்னு தெரிஞ்சும், இருள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சும், நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது தெரிஞ்சும், ஆனா கர்த்தரோட அசைவு உன்னை விட்டு விலகுது. அல்லேலூயா. இன்னைக்கு வந்து உனக்கு என்ன பண்ணும்? அந்த அசைவு மாறவே மாறும். ஆமே. இப்படியெல்லாம் பிரித்து எடுக்கிறாருன்னா இன்னைக்கு அநேக பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமா? ஆலயத்துல சொல்ற ஒவ்வொரு வேலையும் அந்த நாட்களில வெளிப்படுத்தல 2 சொல்லப்பட ஆதி அன்பு எப்படி இருக்குதா? குறைக்கப்பட்டிருக்கின்றாங்க. ஆனா அது எந்த அன்பு தெரியுமா? நிறைய பேர் சொன்னாங்க, ஆரம்பத்துல சர்ச்சை தான் வந்த, ஜபத்திலே இருந்த, இன்னைக்கு ஜபம் குறைக்கப்பட்டிருது, இன்னைக்கு வேதம் குறைக்கும். அந்த இல்ல, அந்த காலகட்டத்துல தேவ சாயலுக்காக 4 துணியை போட்டு ஊழியம் செய்து மரித்தவர்கள் உண்டு. அல்லேலூயா. அர்ப்பணித்து அசைவம் உண்டாக்கினார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே ஆண்டவர் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? ஒரு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா, ஒன்னுல எடுத்த உங்க துணியில இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. எங்க போனாலும் நிச்சயமா மாட்டிப்பேன். ஏன் தெரியுமா? சிம்பிளா முடிஞ்சிடும். தனியாவா என்ன பண்ணாரு? தெரிய வைப்பாரு. ஜிகு 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 ஜிகுன்னு வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் பிறகு வாய் போட கைட்டு உட்காந்துட்டு வச்சுக்கோ, என்ன கஷ்டமோ, யாரை ஏமாத்தணுமோ, என்ன வந்ததோ எது தெரியலையே, இவ வாழ்க்கை மட்டும் இப்படி வருதுன்னா நல்லா தானே சர்ச்சைக்கு போற, உன்னால அங்க என்ன பண்ண ஆண்டனாமா தூசிக்கப்படும். அதனால எப்பவுமே ஒரே இது, கர்த்தருடைய அசைவு உன்னை பிரிக்கப்பட்டு. அல்லேலூயா. மனுஷன் சொல்லுவான், நீ ஜெபிக்கிறதுலே வேஸ்ட், நீ எதுக்கு சர்ச்சைக்கு போற, உனதுங்க லாக்கிலன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் தைரியமா சொல்லு, கர்த்தருடைய வாழ்க்கையில அசைவாடுவார். கர்த்தருடைய வாழ்க்கையில அசைவாடுவார். என் குடும்பத்தில் அசைவாடுவார். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் சொல்றாரு, தேவனுடைய சாயலை வாசிக்கணும். பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவில் சுடர்களாய் இருக்க கடவுதி என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்துவான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும். அப்ப ஆரம்பத்துல சொன்ன வார்த்தை மாற்றா? நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரம் வெளியே போய் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய படைப்பு மாறி இருக்கிறதா? இல்லையே. கரெக்டா 6 மணிக்கு என்ன வருது? இருள் வருது. அதே அதிகாலை 6 மணிக்கு என்ன போகுது? வெளிச்சம் உண்டாது.
யோசித்து பாருங்க. இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளையே இன்னைக்கு உறவுக்கும் உலகத்திற்கும் என்ன பண்றாரு? உன்னை வித்தியாசம் காட்ட சொல்றாரு. நான் காட்ட தேவனுடைய பிள்ளை ஒரு வானமோ கீழ்ப்படிதுனா, ஒரு பகல் என்று கீழ்ப்படிதுனா, இந்த பூமியை கீழ்ப்படிதுனா, தேவனுடைய சாயலா படைக்கப்பட்ட நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்க லூக்கால சொல்லப்படுகிற வார்த்தை, பலிபீடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்றாரு? தேவன் வாழ்க்கையில வருகைக்கு கணக்கு கேட்பாரு. அல்லேலூயா. ஏதோ பலிபீடத்துல வர்றாங்க, மெசேஜ் கொடுக்கறாங்க, வாரம் ஒருத்தர் போறாங்க போயிடாங்க, அது இல்ல. இங்க கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வருகைக்கு நீ கணக்கு கர்த்தர்கிட்ட கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்துல நல்லா கவனிங்க. ஒரு காலேஜ்ல நீங்க போனா கூட தேவ சாயலை காண்பிக்கணும். ஒரு மண்டபத்துல ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட தேவ சாயலை காண்பிக்கணும். ஒரு உறவினர் வீட்டுக்கு போனா கூட தேவனுடைய சாயலை காண்பிக்கணும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க சொல்ற ஒரே வார்த்தை எனக்குள்ள ஒரு அசைவம் உண்டாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. இப்படியாப்பட்ட அசைவல தான் சொல்றாரு. ஜலத்துல இருந்து என்ன பண்றாராம்? ஜலத்தையே பிரிக்கிறார். ஆனா இன்னைக்கு சபைக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். நீங்க பண்ற ஜெபம் உன் குடும்பத்தை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள், ஆழத்துல இருக்கிற காரியங்கள் எதெல்லாம் மூடப்பட்டு இருக்கிறதோ இந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரம் அந்த அசைவோட தான் குடும்பத்துல என் தேவனுடைய பிரித்தெடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய சில பேருக்கு பின்ன என்ன பத்தி சொன்னா நான் எப்படி சொல்றேன்? ஆமென். அல்லேலூயா. பேரை பார்த்தா முறைக்கிறத பார்த்தா பிராட்வே ஆளு கரெக்டா நிரூபிச்சு காமிக்கணும். ஆமென். இல்ல 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 தேவ சாயம். அல்லேலூயா. ஐயா பாக்குற அந்த டெக்கரேஷன் எல்லாம் பாருங்க. ஐயா மண்டபத்தை வாங்கிட்டாரோ? நான் விசுவாசிக்கிறேன் இதே மாதிரி ஒரு மண்டபத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த இடத்துக்கு கர்த்தர் இந்த மக்களை கொடுத்தாரு. இதை விட விசால கொடுக்கும் போது அதுக்கேற்ற மக்களை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அதுதான் சொன்னாரு. அசைவ கர்த்தர் என்ன பண்றாரு? எவ்வளவு பெரிய தெய்வம் தெரியுமாங்க? ஆராய்ந்து முடியாது. எந்த நல்ல கவனிங்க. வானத்தை என்ன பண்றாரா? அந்த ஜலத்துல இருந்து எப்படி அழகா பிரிக்கிறார்னா, இன்னைக்கு உங்க ஜபத்தை கர்த்தர் குடும்பத்தை சூப்பரத்துக்க மாட்டாரா? அல்லேலூயா. நிறைய பேருக்கு வரும்போது சில வாலிபர்கள்லாம் பைபிள் எத்தர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எங்க போறேன் எங்க போறேன் தெரியக்கூடாது. அதே மாதிரி பைபிள் என்ன பண்ண கூட இப்படியே தர மாட்டாங்க அணைச்சு. ஆனா இங்க சொல்லுங்க, சில இடத்துல சொல்றேன், 6 மாதம் இங்க மூடிட்ட பிறகு அதோட எப்ப திறப்பாங்க? கரெக்டா சொன்னீங்க. பேர் எப்ப திறப்பாங்க? ஏன்னா அது நடுவுலனா இல்ல வேலை இல்ல. ஆனா கையில இருக்கிற ஆண்ட்ராய்ட் போனுக்கு எனி டைம் வேலை. காலையில என்ன மெசேஜ் வந்துச்சு, ஈவினிங் என்ன மெசேஜ் வந்துச்சு, எங்க வாட்ஸ்அப் பண்ண, எங்க இதை பண்ணா, எங்க அதை பண்ணா, இதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தானா அசைவில்லாத இடத்துல என் அசைவ கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதுல ஒரே ஒரு காரியத்தை அடங்கி இருக்கிறது. 6 நல்லா கவனிங்க. அதிலே வாசிமா 6 வாசிங்க. பின்பு தேவன் நல்லா கவனிங்க. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் எதுல இருந்தாரா? ஜலத்தின் மத்தியில். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில 3 பேர் ஜெபம் பண்ண என்ன சொல்றோம்? அப்ப நிறைய பேர் 3 பேர் ஜெபம் பண்ற போல 3 பேர் ஜெபம் பண்ணலாமா சொல்றா? மத்தியில இருக்கிறவங்க ஜெபம் பண்றோமா? அவர் ஜலத்தின் மத்தியில ஆகாய விரிவு உண்டாக கடவுளே. ஆகாய விரிவு என்ன பண்றாரு? அப்ப நம்ம கூடி ஜெபிக்கும் போது எந்தெந்த காரியம் நடக்காத இருக்குதோ கர்த்தரும் மத்தியில இருந்ததா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. வாக்கு வருதா? ஆனா என்ன பண்ணமா? ஒரு இடத்துல நதி சேர்ந்துச்சுன்னா அது எங்கே இருக்கட்டும், அதுக்கு செலிப்ரேஷன் உண்டு. ஆனா கர்த்தருக்கு பிரியமான நாட்களை கர்த்தர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. எல்லா பண்டிகை கொண்டாடுறது என்ன பண்ணல, உங்களுக்கு பிரித்து எடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா பொங்கல்ல வந்த மாதிரி வந்துருக்கு, எல்லாம் கலர் கலரா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவ சாயலும் வஸ்திரத்தை கத்துக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எத்தனையோ ஆடையை நம்ம என்ன பண்றோம், அப்பெல்லாம் போயிட்டு இந்த குடல் சீட்ல துணியை பார்த்து கையை பிடிச்சி எடுப்போம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. தள்ளு எதுல
இதை தள்ளி இப்பதானே நியூவா வந்திருக்கு, அவன் தான் அதை ஏமாத்திருப்போம், அதுல ஏமாத்திருப்பான். ஆனா சபைக்கு வரணும்னா நான் ஏன் அவருக்கு கொடுக்கணும், பணக்கார எதையோ ஏமாந்து போறேன்னே. உண்மையான தேவ சாயல் என்ன பண்ண, ஏமாறாத இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு எல்லாமே வந்துச்சுங்க, செல்ல இல்லைன்னு சொல்ல, நல்லா கவனிங்க. மாப்பிள்ளை பாக்குறதுக்கு எதுல வந்துச்சு, எல்லாத்தையும் செல்ல பார்த்து ஆர்டர் பண்றமே, நாம எப்போ சாவு பண்ணணும் அதை பாக்குறோமா? அட போயாயோ, இந்த மாசம் வந்து என்ன சாகணுங்க. இல்ல இல்ல, நல்லா கவனி. தளத்துல மட்டும் இருக்கிற தெய்வம் தான் உன் குடும்பத்தில் மட்டுமே கத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எங்கெல்லாம் உட்காரிய கத்தரங்க இருக்கிறார், நீ என்னெல்லாம் பேசுற கத்தரங்க இருக்கிறாரு, நீ எங்கெல்லாம் போகிற கத்தரங்க இருக்கிறாரு. ஆனா கத்தரைய மத்தியில இருக்கிறாரு, அந்த உணர்வோடு நீ போனா எல்லா அசைவும் கத்தரை உனக்கு உண்டாக்குவார். ஆமென். அதனால ஆண்டவர் இங்க இல்ல, சபையில மட்டும் தான் நினைச்சுக்கினேன் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, தேவையில்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்தனா நம்ம வாழ்க்கையில சில காரியம் மூடப்பட்டுட்டாரு. ஆமென். எல்லாருக்கும் மாறும், எல்லாரும் வருவாங்க, ஆசீர்வாதம் பெறுவாங்க, எல்லாரும் வருவாங்க, விடுதலை பெறுவாங்க, எல்லாருக்கும் மாறும். ஆனா ஏன் உன் வாழ்க்கையில வரலன்னா, அப்ப அசைவம் உன் வாழ்க்கையில என்ன வரும்? அல்லேலூயா. அசைவு வரணும்னா ஜலத்தில இருந்தே பிரிச்ச தெய்வம் இருக்கிறானா, இன்னைக்கு தேவ சாயலா உன்னை என்ன படைத்த சொல்றாரு, அவர் உனக்குள்ள எனக்கு என்ன பண்றாங்க, அசைவு உண்டாக்குறாரு. எப்படியாப்பட்ட மனிதனுக்கு தெரியுமா? இப்ப அங்க பிரிச்சாரு, எங்க இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க பிரிச்சிட்டாரு, இப்ப எங்க இருப்பாரு? கவாசிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவன் முற்று பார்த்தான். அவனுக்கு தரிசனமானார். இந்த மோசே எதுல வந்தாரு? எதுல அச்சின் வந்தாரு? அச்சின் வந்தாரா? இப்போ பிரிக்கப்பட்ட ஜலம் என்ன பண்ணாரா? பிரிக்கப்பட்ட ஜலம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறாரு. பிரித்தெடுத்த உனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஜலத்துல என்ன பண்றாரு? அசைவாடினே வராரு. எப்படி வராரு? அசைவாடினே வந்து என்ன இந்த இது நம்ம மரம் எரிந்து உற்று பார்க்கும்போது கர்த்தர் பேச தொடங்கினார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்க, நான் இத்தனை நாள் ஆலயத்துக்கு வரேன், எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு சிலர் கேள்வியோட அமரலாம். ஆண்டவர் சொல்ற பலிபீடத்துல, இந்த பலிபீடத்திலே உற்று பார், கர்த்தர் உன் வாழ்க்கையில பேசுவார். அல்லேலூயா. அசைவாடி கொண்டுதான் வராரு. அசைவாடி கொண்ட வந்த மகனிடத்துல ஒரு பெரிய மக்கள் என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனா ஒரு வருகிற காலகட்டத்தில் உன்னை கொண்டுதான் கர்த்தர் அநேகரை விடுவிப்பாரு. உன்னை கொண்டுதான் கர்த்தர் அநேகரை ரட்சிப்பாரு. இன்னைக்கு ஒரு அறையில நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கிற, எனக்கு இந்த அபிஷேகம் கிடைக்காதா, எனக்கு இந்த வரம் கிடைக்காதா, எனக்கு வாழ்க்கையில மாற்றம் கிடைக்காதா என்று மோசே அசைவாட நம்மளுக்கு தெரியாது. அவன் மேல கர்த்தருடைய தரிசனமே தெரியாது, அவன் மேல கர்த்தருடைய பரிசுத்தம் இருக்கு தெரியாது. ஆனா அழைத்து கொண்டு வந்து பிரித்து அநேகர் கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பத்தை உன் நிமித்தம்தான் கர்த்தர் விடுவிப்பாரு. ஆமென். அப்ப அந்த ஜலத்தை என்னால முடியுமா? நான் ஜெபிச்சா இவங்களுக்கு அற்புதம் நடக்குமா? நான் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாரா? நான் ஜெபிச்சா அது மாற்றம் வருமானா? கண்டிப்பா மாற்றம் வரையும். காரணம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு உனக்குள்ள அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. இது வேதத்துல இருக்குதா ஐயா? கண்டிப்பா இருக்குது. வாசிக்கலாம். யாத்ராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அது யாரு? நிறைய பேர் சொல்றாங்க, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை. ஏக்கா, நான் போயிட்டு வரேன், உன் வாயை கர்த்தர் கட்டுவார். அவங்களா?
வர அவதான் கொயா சண்டையில ரொம்ப பேச வரேன். நான் பைபிள் எடுத்துன்னு பாக்குறேன். இல்லைன்னா இங்க சொல்ல எங்க வீட்டான சொல்றேன். போயா ஐயோ எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்க வீட்டான சொல்றேன் வெளிநாடு சொல்றேன். இவர் சொல்றாரு இன்று காண்கிற. அப்ப அவங்க என்ன காண இருப்பாங்க? இன்னைக்கு நிறைய பேரு எனக்கு விரோதமா பேசினான், அதனால அவ வாயை காட்டிட்டார் ஆண்டவர், இன்னைக்கு சமாதானம் அதல்லையா. அவங்க என்னத்தை காண்ட தெரியுமா? வெளியே வந்து வெளிச்சம் பார்க்க முடியாத ஒரு வேதனை, ஆறுதல் இல்லாத ஒரு வேதனை, அடிமை தனத்தில் இருக்கிற வேதனை, வெளியே சொல்ல முடியாத சில குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை வெளியே சொன்னா இங்க சொல்ல பல இடத்துல படுகிறாங்கன்ட்டு சொல்ல முடியாத உள்ள இருக்கிற அந்த வேதனைய இஸ்ரவேல் மக்கள் உள்ளுக்குள்ள அழுது கொண்டு என்னை விடுவிக்க ஒரு வில்லையாண்டு அன்று காண்கிற எகிப்தியரா கர்த்தர் சொல்றாரு, இன்று காண்கிற எகிப்தியரை காண மாட்டேன். அல்லேலூயா. நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம், இவனுக்கு விரோதமா பேசுறாளே, இவனுக்கு விரோதமா பேசுறானே, அதனாலதான் ஆண்டவர் நம்ம கட்டணம் இல்ல. உன் வேதனையை நீங்கப்படுகிற கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்ற தேவனே, இன்று காண்கிற எகிப்தை நீ காண மாட்டா. அதுக்கு நாம என்ன செய்யணுமா? வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். சூப்பர்ப்பா. என்ன மேல குட்டான வார்த்தை தெரியுமா? என்ன இருக்கணுமா நம்ம? இப்ப ஐயா பார்த்தாரு, சபா முடிஞ்சிச்சுமா, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட கூட கூடாது, என்ன பண்ணமா? சும்மா இருந்துருங்க. உண்மை மனசா சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? இங்க முடிச்சவன அப்படியே கடை எங்க போவான்? கறி போவான், மீன் கறி போவான். இப்ப ஆண்டவர் தான் சொன்னாரு, சும்மா தானே இருக்க சொன்னாரு. எங்க இருக்க சொன்னாரு? ஹலோ, ஒரு சண்டை வருதுன்னா இங்க பண்ணிட்டு போறீங்க பத்திய உபவாச ஜபம், இங்க பண்ற ஒவ்வொரு ஜபத்துக்கும் விசுவாசம் வச்சிருப்பான். இப்பதான் நீங்க தேவ சாயலாங்க போய் நிற்பீங்க, அங்கதான் ஊர்பட்ட கலவரமா நடக்கும். அந்த இடத்துல நான் சொன்னாரு, என் சாயல நீ சும்மா. அல்லேலூயா. அங்க சொல்றாரு, நீ சும்மா இருந்து சொன்னாலும் சொல்லிட்டாரு, காலையில ஜெபிக்கத்தில்ல, மதியம் ஜெபிக்கத்தில்ல, இரவு ஜெபிக்கத்தில்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா போதும், உபவாச கூட்டத்துக்கு வந்தா போதும், பலிபீடத்துல கொடுக்குற வார்த்தை வந்தா போதும், வீட்டுக்கு போனதா வேலை ரொம்ப பிஸி. எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம் பிஸி, அதை பிஸி, இதை பிஸி. ஆனா என்ன இருக்குன்னு சொன்னார் ஆண்டவர்? சும்மா இருந்து சொன்னாலும் சொல்லிட்டு நான் சொல்லுங்க, ஆண்டவர் தான் சொன்னாரு, அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு அர்த்தம் அடைக்கிறது. இப்ப வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று சொல்றாருமா. நல்லா கவனிங்க. போனா எப்படி போவாங்க? முன்னாடி என்ன இருக்குது? சிலருக்கு நல்லா கவனிங்க, ஆண்டவர் பேசுவார். போக முடியாத தடை இடத்துல போதான் சொல்லுவாரு. இல்ல நான் போக மாட்டேன்னா உன் வாழ்க்கையில அசைவு உண்டாகாது. அல்லேலூயா. போன ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா நீ போய் அத காலவை கர்த்தருடைய பாதம் உன் வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. அவர் எங்க போஸ்னா என்ன பண்ண? ஓப்பா ஏன்பா முறையிடுற? ஏன்னா அந்த அசைவை பிடிச்சாரு. அந்த அசைவுல ஒரு மனிதனிடத்துல கொடுக்கிற அதிகாரத்தை உன் கையில என்ன கொடுத்திருக்கிறார்? அது கிடையாது. அது கிடையாது. ஆனா வேதத்தை கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? நீ கண்ணீர் வரும்போது உன் துக்கத்தை கட்ட சந்தோஷமா, நீ உடைக்கப்படும் போது ஆதரவான வார்த்தை வரும், நீ சோர்ந்து போய் அறையில உட்காரும் போது உனக்கு கர்த்தர் பேசுவாரு. உன்னிடத்துல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் முறையடிக்கிற அலை உனக்கு வந்து குத்திரானா இன்னமும் என்ன பண்ற? ஐயோ என் வாழ்க்கையில மட்டும் ஏன் வருது புலம்பாத. இன்னைக்கு ஏப்ரல் மாசம் கர்த்தரும் கடை கொடுக்கிறாரு. உனக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீ தைரியமா புறப்பட்டு போ. எதெல்லாம் உனக்கு மூடப்பட்டு இருக்கிறதோ இன்னைக்கு அது வாசனை கர்த்தர் உனக்கு உடைப்பாரு. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் போனா திட்டுவான், இவன் போனா திட்டுவான் தான். ஆனா கவலைப்படாதீங்க, அசைவம் கூட தான். ஆமென். சீக்கிரம் வாசிங்க. உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எதுல போவாங்களா? வெட்டாந்தரையில். அந்த வெட்டாந்தரையை உண்டாக்குனார் தெரியுமா? அந்த நதியை உண்டாக்குனார் தெரியுமா?
இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கோலுக்கு அந்த மனுஷனிடத்துல குத்திருந்தா உனக்கு சத்திய வேதத்தை கத்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நடக்க முடியாத இடத்துல கத்தர் உன்னை நடக்க வைப்பார். ஆமென். எதெல்லாம் நடக்க முடியல அந்த பாதையை உனக்கு கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால எதை பத்தியும் பயப்பட தேவையில்லை. ஆமென். அதுக்கு தான் அருமையான பக்தன் ஒரு பாடலா சொன்னாரு. ஆமென். பாடுமா? என்ன பாட்டு சொன்னாருன்னு எனக்கே தெரியல. அல்லேலூயா. நம்புறப்பா உங்களை நம்புறப்பா என் தேவனே என் ஜீவனே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா. எத்தனை பேர் இந்த பாடு தெரியாதையா? ஏதோ பாடு, அதை என்ன பண்ற கைய தட்டவே மாட்டேன். ஏன் தெரியுமா? தெரிஞ்சதால தட்டுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நீ கத்தரை நம்புற? ஆமென். அல்லேலூயா. ஐயா ஐயா இல்லைங்களா? வராது பார்த்தீங்களா? எத்தனை பேர் கத்தரை நம்புறீங்க? அப்படிங்களா ஐயா? ஐயா இந்த பாட்டை கொஞ்சம் வீடியோ ஓகே, நல்ல தேங்க்யூ. ஆமென். போலாமாப்பா? நம்புறப்பா